வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய மசாலா பொருள் தாங்க கிராம்பு. சிறியதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பலருக்கும் தெரியாது. சளி, இருமல், பல்வலி என்று ஆரம்பித்து செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி போன்ற பல விஷயங்களுக்கு கிராம்பு பயன்படுத்தப்படுது. உண்மையிலே கிராம்பு அப்படி என்னதான் உடலில் மேஜிக் பண்ணுது? கிராம்பை தினமும் சாப்பிட்றனால உடல்ல நடக்கக்கூடிய அந்த அற்புதமான மாற்றங்கள் என்ன? யாரெல்லாம் கிராம்புவை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? தினமும் இரவுல கிராம்பு தண்ணீர் குடிச்சா என்ன நடக்கும்? அதிகமாக குடித்தால் என்ன விளைவு ஏற்படும்? அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிகமாக எந்த ஒரு உணவையும் சரியான முறையில் எடுத்துக்கிட்டாதான் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எப்படி சரியான முறையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவா இந்த வீடியோவா இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கிராம்புங்கிறது ஒரு மரத்தோடைய உலர்த்தப்பட்ட மலர் மொட்டு. இத ஆங்கிலத்துல க்ளோ என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அறிவியல் பெயர் ஜைஜீனியம் அரோமேட்டிக்கம். ஓகேங்களா? இது இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல அதிகமா விளைவிக்கப்படுது. இந்தியாவிலையும் கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் இப்ப பரவலாக பயிரிடப்பட்டு உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், சீன மருத்துவம் போன்ற பல பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல கிராம்பு பயன்படுத்தப்பட்டு வருது. கிராம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் கிராம்புல நார்ச்சத்து, மேங்கனீஸ், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் கே, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே இதில் இருக்குதுங்க. முக்கியமாக இதில் யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சேர்மம் அதிகமாகவே இருக்குது. இதுதான் அந்த கிராம்போடைய பவரே. ஸோ அந்த யூஜினால்ங்கிறத ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்களை கொண்டது. கிராம்பு நம்ம உடல்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிசய நன்மைகளை பார்க்கலாம். நன்மை ஒன்று கிராம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தாங்க. நம்ம உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை சேதப்படுத்தக்கூடியது அந்த ஃப்ரீ ரேடிக்கல். அதை எதிர்த்து போராடி நம்மளுடைய செல்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டது இந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால நம்மளுடைய முதுமை தாமதமாக்கப்படும். ஸோ நம்ம இளமையாவே இருக்கலாம் கிராம்பை பயன்படுத்தினோம்னா. ஏன்னா செல்கள் வேகமாவே சேதம் அடைஞ்சிருச்சுன்னா முதுமை ஆயிரும் வேகமாவே. ஸோ இள வயதிலுமே முதுமையான தோற்றம் ஏற்படும். அதனால கிராம்பை பயன்படுத்துறது ரொம்பவுமே முக்கியங்க. அதே மாதிரி இதயம் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை. இந்த நன்மை எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சதான். கிராம்பு அப்படின்னு சொன்னாவே பல்வலிக்கு உதவக்கூடியது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, பழங்காலத்துல இருந்தே பல்வலி வந்த உடனே நம்ம கிராம்பை வாயில வச்சு கொள்றதுதான் வழக்கமா வச்சிருக்கோம். இதற்கு காரணம் என்னன்னா யூஜினால் தாங்க. இது யூஜினால் வலி நிவாரணியா செயல்படுது. அது கிருமி எதிர்ப்பு தன்மைகள் கொண்டது அது. ஸோ அதனால பல்வலி வந்த உடனே நம்ம கிராம்பு வச்சோன்னே அந்த கிராம்புல இருக்கக்கூடிய யூஜினால் வலியை ஸ்டாப் பண்ணும். அடுத்த மூன்றாவது நன்மை என்னன்னா வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கும் கிராம்பு பயன்படுது. கிராம்புல இயற்கையான மனமும் சில கிருமி எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது. இதனால வாய் துர்நாற்றத்தை தற்காலிகமா குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஏன்னா நிறைய பேர் நல்லா ப்ரெஷ்லாம் பண்ணுவாங்க, ஆனா ஸ்மெல்லு வரும். எதனாலனா அவங்களுடைய வாயில கெட்ட பாக்டீரியாக்கள் குரோவாகி இருக்கிறதுனால. ஸோ அந்த கெட்ட பாக்டீரியாக்களை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த கிராம்பு. அடுத்து நான்காவது நன்மை, செரிமானத்திற்கு உதவியா இருக்குது கிராம்பு. சிலருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உப்பசம், வாய்வு, செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நீங்க கிராம்பை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னிட்டு வந்தீங்கன்னா செரிமானம் சீராகும். அடுத்து ஐந்தாவது நன்மை, சளி மற்றும் தொண்டை எரிச்சலை சரி பண்றதுக்கு கிராம்பு தண்ணீர் பயன்படுது. வெதுவெதுப்பான கிராம்பு தண்ணீர் அல்லது கிராம்பு கஷாயத்தை நீங்க வாய் கொப்பளிச்சுட்டு நல்லா தொண்டை வரைக்கும் போக வச்சு நல்லா கொப்பளிச்சுட்டு நீங்க துப்புனீங்கன்னா அந்த சளி, தொண்டை எரிச்சல் இது எல்லாமே சரியாயிரும்.
அடுத்து 6வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு தண்ணீர் பயன்படுது. கிராம்புல இருக்கக்கூடிய சில தாவர சேர்மங்கள் உடல்ல இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தியை செயல்பாட்டை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு கிராம்பு தண்ணீர் பயன்படுது. ஸோ நார்மலாகவே 2 கிராம்பு நம்ம வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு வரும்போதே நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிதில் நம்மளால எதிர்த்து போராட முடியும். அடுத்து 7வது நன்மை, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கிராம்பு தண்ணீர் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்புல இருக்கக்கூடிய அந்த இயற்கையான சேர்மங்கள் ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவுறதா சொல்லப்படுது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இது மருந்துக்கு மாற்றல்ல, நீங்கள் மருந்தை ஒரு புறம் எடுத்துக்கிட்டே கிராம்பு தண்ணீரை ஒரு புறம் எடுத்துக்கிறலாம். ஸோ இதனால உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கிராம்பு தண்ணீர் பயன்படுதுங்க. ஸோ கிராம்பை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றப்படும். கல்லீரலுடைய செயல்பாடுக்கு ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு கிராம்பு பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. உடலில் ஏற்படக்கூடிய சில அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு கிராம்பில் இருக்கக்கூடிய யூஜினால் பங்கு வகிக்குது. ஸோ இதனால் சிலருக்கெல்லாம் உடல் அலர்ஜி ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா பல நோய்களுக்கு அதுவே வழிவகுக்கும். முக்கியமாக உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜினால் மூட்டு வலி, மூட்டுகளில் வீக்கம்லாம் வரும். ஸோ அந்த அலர்ஜியெல்லாம் குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னென்னா, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு கிராம்பு பயன்படுது. கிராம்பு தண்ணீரை குடிச்சிங்கன்னா ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர் கிடைக்கும். ஆனால் இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆண்களுக்கு தேவையான அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பு தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது, அதாவது சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் தானே நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்போ எப்படி சரியான முறையில் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் 1 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கலாம். 2 கிராம்புங்கிறதே போதுமானதுங்க. ஸோ 2 கிராம்பை எடுத்து அந்த 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு பிறகு அதை வடிகட்டிட்டு வெதுவெதுப்பாக நீங்கள் குடிக்கலாம். இதில் ஏதோ ஒரு இனிப்புமே சேர்க்க வேண்டாம். ஸோ வெறுமனவே நீங்கள் கிராம்பு தண்ணீரை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் இந்த கிராம்பு தண்ணீரை தவிர்க்கணும் அப்படின்னா, பிளட் தின்னர் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க, அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருப்பவர்கள். இப்போ அடுத்த வாரம் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க இந்த வாரத்தில் இருந்தே இந்த கிராம்பு தண்ணீர் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி அதிக அளவில் யாருமே பயன்படுத்த வேண்டாம். கிராம்பு எண்ணெயெல்லாம் கிராம்பு பயன்படுத்துங்க, ஆனால் கிராம்பு எண்ணெயெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். மக்கள் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறுகளை பார்த்துடலாம். கிராம்பு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அதிகமாக சேர்த்தோம்னா இன்னமும் நம்மளுக்கு அதிக நன்மை கிடைக்கும், அதிகமாக பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 கிராம்பு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு 2 கிராம்பு, சின்னதாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கிறேங்க, பெருசாக இருந்தால் 2 போதும். ஸோ 2ங்கிறதே ரொம்பவே போதுமானது. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ உங்களுக்கு பக்க விளைவு ஏற்படும். அதிகமாக கிராம்பு சாப்பிடக்கூடாது. 2 கிராம்பே போதுமானது. அப்புறம் கிராம்பு எண்ணெயெல்லாம் குடிக்கக்கூடாது. ஸோ கிராம்பு எண்ணெய் சும்மா இந்த பல்லு வலி அப்போ வைப்பாங்க. மற்றபடி வேறு எந்த யூஸ்க்கும் அதை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்படி தான் கிராம்பை பயன்படுத்தணும். நண்பர்களே, கிராம்புங்கிறது ஒரு சிறந்த இயற்கை மசாலா. ஆனால் அளவோடு பயன்படுத்தினால் சில ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த கிராம்போடு சேர்த்து நீங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. சம அளவிலான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.